மதி சுரேஷ் கல்யாண வாழ்க்கை செட் ஆகுமா? சூழ்நிலையால் வற்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வராங்க மதி. ஏற்கனவே சுரேஷ்க்கும் அவங்களுக்கும் 7ஆம் பொருத்தம் ஆகவே ஆகாது. இதில் கல்யாணம் வேற பண்ணிட்டு வந்து படாத பாடு படுறாங்க. சுரேஷோட அப்பா மதி கிட்ட இந்த வீட்டுக்குன்னு சில நெறிமுறைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி மதிச்சா சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறாரு. மதிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பாகிராஜ் தான் சப்போர்ட்டாக பேசுகிறாரு. பா, வந்த உடனே உள்ள ரூல்ஸ் போட்டிங்கன்னா பயந்துட போகுது, நீ உள்ளே போப்பா அப்படிங்கிறாரு. மதி உடனே உள்ளே போயிடுறாங்க. கவலையாக உள்ளே உட்காந்துருக்காங்க. மலர் வர்றாங்க. மாமாவை யோசிச்சு பயப்படாதீங்க, இது ஒன்றும் அவ்வளோ பயங்கரமான வீடெல்லாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆனால் உடஞ்சி அழுறாங்க மதி. மலருக்கு அப்படியே ஷாக் ஆகுது. எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, என்னை ரொம்ப கம்பல் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்க, அவரோட எப்படி ஒரு லைஃப்பை வாழ போகிறேன்னே எனக்கு தெரில அப்படின்னு அழுறாங்க. மலருக்கு கண்ணீர் தான் வருது. இருந்தாலும் ஆறுதல் படுத்துகிறாங்க. இன்னொரு சுச்சுவேஷனில் அவங்க அப்பாவை போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வரட்டுமான்னு கேட்குறாங்க மதி. அதுக்கு அவங்க மாமா சொல்கிறாரு, கெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் பேர் கல்யாணத்துக்கு வராதவங்க வீட்டுக்கு வரப்போகிறாங்க, அதனால் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை, என்னை போக விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மதி. நீ பெர்மிஷன் கேட்குறியா இல்லை இன்ஃபர்மேஷன் கொடுக்குறியா அப்படிங்கிறாரு. நான் போகணும்னு சொல்கிறேன், என்னை விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மதி. அவர் சுரேஷை கூப்பிட்டு நீ கூட போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. சுரேஷ் கூட வண்டியில் கிளம்பி போகிறதையே அவங்களுக்கு பெரிய துயரமாக இருக்குது. முறைச்சிக்கிட்டே இருக்காரு. இப்போவும் மலர் தான் ஆதரவாக பேசுகிறாங்க. போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே திரும்ப 2 பேருக்கும் முட்டிக்கிச்சு. மதி தனியாக ஆட்டோவில் தான் வர்றாங்க. இந்த டாம் அண்ட் ஜெர்ரி எப்போ சேரும்? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.